ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எங்கள் ஆண்டரசு உழவார் பணிக்குழு மூலிமா நாங்கள் போன கோவில் வந்து சோமேஸ்வரா கோவில். இது வந்து சிக்ககல்குனி ஊரில் இருக்குது. பஸ்ஸில் போகும்போது அடியார்களோட கொன்றை விதையை வந்து எப்படி விதைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் அந்த கொன்றை மரத்தோடைய அந்த விதை. கொன்றைப்பூ வந்து சிவனுக்கு உகந்தது இல்லையா? அது வந்து நல்ல மஞ்சள் கலரில் ஒரு 5 இதழ்களை கொண்டு இருக்கும். நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ இதை விரித்தோம் அப்படின்னா அது அப்படியே இந்த பன்னு இது பேக் பன் இருக்கும்ல, அது மாதிரி 2 லேயர் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு திலகம் மாதிரி ஒரு விதை இருக்கும். அதை எடுத்து அப்படியே ஒரு 3-4 விதையாக சேர்த்து விதைக்கணும். ஸோ நம்மக்கிட்ட பெரிய இது இல்லை, ஆனாலும் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 விதை வாங்கிட்டு வந்தோம். ஸோ போட்டு பார்ப்போம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஊருக்கு வந்து போகிறதே வந்து ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, கிராமம் சூழ்ந்த இடமும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இந்த இடம் பாருங்களேன், எங்கேயுமே சுற்றி முற்றி வீடெல்லாம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் பாட்டு நடந்து போய்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த ரோடெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பள்ளத்தில் அடியார்களோட கை பிடிச்சிக்கிட்டு அவங்கள தாண்டி அப்படி கீழே ஸ்வைன்னு இறங்கி ஜம்பிங் ரன்னிங் ஜாக்கிங் எல்லாம் பண்ணி தான் போனோம் உழவார் பணிக்கு. ஸோ இதுதான் அந்த இடம். இங்கே வந்து வழி இருக்கா, யாராவது வழி சொல்லுவாங்களா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. வழியெல்லாம் நாமளே தான் உருவாக்கிக்கணும். ஸோ அந்த வழியை நோக்கி தான் எங்களோட பயணம் வந்து இருந்தது. ஒரு குட்டி பையன் முன்னாடி போயிட்டுருக்கான். ஸோ அவங்கள தொடர்ந்து நாங்களும் அப்படியே போனோம். அதுக்கு முன்னாடி அடியார்கள் போயிட்டே இருந்தாங்க. இதுதான் அந்த கோவில். எப்போ யார் கட்டினாங்க, என்ன பண்ணாங்க, எதுவும் தெரியல. ஸோ இந்த சின்ன ஒரு கோவில் இருக்குது. இங்கே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சுவரெல்லாம் போய் இதுன்னு யாரும் விளக்கேற்றுற, அதாவது ஒரு 2 நாள் மட்டும் வந்து ஏற்றுறாங்க புல்க்கு. ஸோ அந்த கோவிலை சுத்தம் பண்ண தான் நாங்கள் போனோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுவாமியை பார்த்துட்டு ஒரு பல மாமங்கங்களுக்கு பிறகு உழவார பணியில் வந்து ஒரு தண்ணி தூக்குற ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. என்னடா தண்ணி தூக்குறதெல்லாம் வீடியோ பிடிச்சி போடுற மாதிரி நினைக்காதீங்க. இந்த காலத்தில் யார் தண்ணி தூக்குறோம், எல்லார் வீட்லேயும் பைப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க பதிவுகள். அம்மியில் அரைக்கிறது, ஆட்டுக்கல்லில் அரைக்கிறது, தண்ணி தூக்குறது, மருதாணி வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஊஞ்சல் ஆடுறது, இதெல்லாம் வரலாற்றில் பதிவு பண்ணி வைக்கணும். ஸோ ஒரு குடம் கொடுத்தாங்க, ஒரு இது இருந்தது. எனக்கு தண்ணி தூக்க ரொம்ப பிடிக்கும், அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியை தூக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். இது வந்து ஃபுல்லாக வந்து யூக்கலிப்டஸ் காடுகள் உள்ள ஒரு இடம்தான். ஸோ இங்கே வந்து கோவில் இருக்குது அப்படிங்கிறதே மக்களுக்கு தெரியறதில்ல, யாரும் வர்றதில்ல. இந்த ஊர்லேயே மொத்தமே 80 வீடுகள் தான் இருக்கான். அந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சாசனக்கல் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு சிவலிங்கம், ஒரு ராஜா ராணி, அவங்க 3 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு கல் வந்து பதிச்சிருக்காங்க. அவ்வளோதான். ஒரு வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் ஒருத்தர் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாரு சுவாமிக்கு. அவருக்கு தான் அந்த கோவில் இருக்கிற இடம் தெரியும். பெருமான் நமக்காக காத்துட்ருக்காரு. நாம் வந்து பயங்கர கூட்டம் உள்ள கோயில்களுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் க்யூவில் நின்று பாப்பமான்னு ஏங்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பெருமான் நமக்காக என்னையை பார்க்கணும், நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, நமக்கு அருள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காட்சி கொடுத்துட்ருக்காரு. இந்த கோவில் வந்துட்டோம். அடியார்கள் எல்லாம் உழவார பண்ணிகிட்ருக்காங்க. இதில் மெயினாக முக்கியமாக இருந்தது வந்து தரை க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மேலே வந்து சுற்றி சிமெண்டெல்லாம் போட்டு மேலே அந்த இடத்தெல்லாம் அடைச்சி எல்லாம் பண்ணோம். உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் பூச்சி வேலையெல்லாம் இருந்தது. ஸோ அடியார்கள் கோவிலை சுற்றி வரத்துக்காக ஒரு இடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே உள்ள மரத்தெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி மேலே வந்து தண்ணிலாம் ஒழுகக்கூடாது இல்லையா, பெருமானுக்கு நம்மளையே வாழ வைக்கிற அந்த பெருமான் குடியிருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளோட கடமை இல்லையா. அதனால் ஃபுல்லாக அந்த கோவிலை சுற்றி நல்லா க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே இருந்த மரம் அது இது எல்லா இடத்தையும் வெட்டி ஓரளவுக்கு அந்த மரம் வெட்டின இடத்துலலாம் மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா அந்த மரம் வந்தது அப்படின்னா அந்த கோவில் சுவரை பாதிக்குங்கிறதுக்காக அந்த இடத்துல மட்டும் மருந்து வச்சுட்டு இதுதான் கோவிலோட முன்னாடி. இது 1960 இந்த இது கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த முன் மண்டபம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு இருந்தது. உள்ளுக்குள்ளே வந்து பூச்சி வேலைகள் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் தரையெல்லாம் ரொம்ப
இதுவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை அடியார்களுக்காக பண்ணி எடுத்துகிட்டு போனது வந்து நிலக்கடலை சுண்டல். ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி போட்டுட்டேன். இல்லைன்னா அடியார்கள் வாயில் எடுத்து பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்றது கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக அதை அரைச்சி போட்டாச்சு. ஸோ ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி ஃபஸ்ட் டைம் பண்ணினேன். பெருமானோட அருளால் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் ஸ்வீட் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக பண்ணது வந்து தம்பிட்டு அப்படிங்கிறது. இது வந்து பொட்டுக்கடலை மாவில் கர்நாடகாவில் சிவராத்திரி அப்போ பண்ணுற ஒரு ஸ்பெஷல் பலகாரம். ஸோ இதுக்கு நிறைய நெய் தேவையில்லை. ஸோ கொஞ்சம் நெய் இருந்தாலே போதும். ஸோ அந்த நெய் வச்சு கொப்பரை தேங்காய், நிலக்கடலை, அப்புறமா ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டு பொட்டுக்கடலையை நல்லா பொடிச்சு போட்டு இதெல்லாம் வந்து சூப்பராக செஞ்சாச்சு. ஸோ இதில் பாகுபதம் தேவையில்லைங்கிறதுனால ஒரு உருண்டை கூட நமக்கு விழாமல் கொள்ளாமல் சூப்பராக வரும். இந்த ஸ்வீட் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் பண்ணேன், ஆனால் நல்லபடியாக வந்தது. இதோ பெருமான் அழகாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெருமானுக்கு அரளிப்பூவால் மாலை கட்டி அழகாக போட்டாச்சு. இது பாருங்கள், சிமெண்ட் வேலையெல்லாம் அடியார்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. கோவிலெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. கோவில் எவ்வளோ பழமையான கோவில் அப்படிங்கிறது அந்த உள்ளே இருக்கிற அந்த இதை பார்த்தா நமக்கு தெரியும். அந்த கால கட்டிடக்கலை இது. அந்த மாதிரி வச்சு கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ மேல் தளமெல்லாம் போட்டு கோவில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பெருமானுக்கு வந்து எப்படி இந்த கோவில் வந்து இருந்தது அப்படின்னு முதல்ல பார்த்தோம். இப்போ வந்து அடியார்களுடைய பெருமானுடைய அருளால் அடியார்களுடைய தீவிர உழைப்பாலையும் இந்த கோயிலை வந்து நல்லபடியாக முடிச்சாச்சு.